அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில தனுசு ராசிக்கு பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொது பலனாக பார்க்கலாம். இந்த தனுசு ராசிக்கு இந்த பிப்ரவரி மாதத்திலிருந்து கனவு நிஜமானால், ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு கனவு இருக்கும். அந்த கனவு நிஜமானால் வாழ்க்கையில அதை விட அளவிட முடியாத மகிழ்ச்சி வேற எதுவுமே இல்லை. அந்த வகையில உங்களுடைய சில கனவுகள் நிஜமாகக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உண்டு. இது ஒரு பொது பலனாக தான் சொல்றேன், கோச்சார கிரகங்களின் அடிப்படையில் வைத்து மட்டுமே சொல்றேன். இப்போ இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் ராசிக்கு 4ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம், 6 குடியவன், 4ஆம் இடத்துல 4ஆம் அதிபதி குரு, 6ஆம் இடத்துல ராகுவோடு சேர்ந்து சுக்கிரன் இருக்காரு. அந்த வகையில உங்களுடைய நீண்டகால திட்டங்கள், வீடு கட்டணும், சொந்தமா ஒரு வீடு வாங்கணும், அல்லது ஓனா ஒரு வெஹிக்கிள் வாங்கணும், கார் வாங்கணும், ஒரு நகை எடுக்கணும் அப்படின்ற அந்த கனவு நனவாகக்கூடிய காலகட்டம். அதற்காக நீங்க கொஞ்சம் கடன் படக்கூடிய வாய்ப்பும் உண்டு. வாகன கடன், வீட்டு கடன், தொழில் கடன், இது மாதிரி கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. ஏனென்றால் 6ஆம் அதிபதியாக வரக்கூடிய சுக்கிரன் 4ஆம் பாவகத்தில் உச்சம், 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவும் அந்த வகையில பலமா இருக்கிறாருன்னு அர்த்தம். அந்த வகையில கேட்டா கடன் கிடைக்கும், புதிய கடன் வாங்கி பழைய கடன் அடிப்பீங்க, அதனால முன்னேற்றங்கள் உண்டு. அதாவது சுப விரயங்களாகும், சுப கடன்கள் தான் அது. மேக்சிமம் பயப்பட வேண்டியதில்லை. சில பேருக்கு வயதானவர்களாக இருக்கீங்க, 50 வயதுக்கு மேல இருக்கீங்கன்னா உடல்நல விஷயத்துல கொஞ்சம் கவனம் செலுத்தீங்க. ஹெல்த் இஷ்யூஸ் போகும் 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரனால. அதே போல இந்த சுக்கிரன் 4ஆம் இடத்துல உச்சம் பெற்று இருக்கிறதுனால மாலாவியா யோகம், உச்ச சுக்கிரனால் நீண்டகால கனவு நிறைவேறும்னு ஒரு பதிவு போட்டிருக்கிறேன். இப்போ உங்களுடைய திருமண வாழ்க்கையில கூட பாத்தீங்கன்னாக்க சில கருத்து வேறுபாடுல இந்த மாதத்தை பொறுத்தவரை கொஞ்சம் இருக்கும். அதாவது முதல் பகுதியில, ஏன்னா இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் சுக்கிரன் பலமா இருந்தாலையும் செவ்வாய் ராசிக்கு 7ஆம் இடத்துல வந்துடுது. செவ்வாய் 7ஆம் இடத்துல இருக்கிறது, சூரியனோ 2ஆம் பாவகத்துல மாதத்தோட முதல் 13 நாள் இருக்கிறதுனால வாக்குவாதங்கள் யார்கிட்டையும் செய்யக்கூடாது. கணவன் மனைவிக்குள்ள வாக்குவாதங்கள் செய்யாம இருக்கிறது நல்லது. அல்லது வாழ்க்கை துணைவருக்கு உடல்நலத்துல பாதிப்பு ஏற்பட்டு நீங்கும். வாழ்க்கை துணைவர் வகையில செலவுகள் இந்த மாதத்தை பொறுத்தவரை கொஞ்சம் உண்டு. முதல் பகுதியில் தான் சொல்றேன். மாதத்தோட முதல் பகுதியில சில பேருக்கு வீடு மாற்றம், இடமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு. இந்த 9ஆம் அதிபதியாக வரக்கூடிய சூரியன் ராசிக்கு 2ஆம் இடத்துல பிப்ரவரி 13ஆம் தேதி வரல இருக்கு. 10 குடியவன் 7ஆம் அதிபதி புதன் பிப்ரவரி 10ஆம் தேதி வரலும் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கு. இதுக்கான பலன் என்ன அப்படின்னாக்க, தந்தை வழி உறவுகளோட சில கருத்து வேறுபாடுகள் வரும். பூர்வீக சொத்து சில பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் சில பேருக்கு ஏற்பட்டு மாதத்தோட பிற்பகுதியில நீங்கும். சகோதர வழி ஒற்றுமை இருக்காது. சகோதர வழியில சில பிரச்சனைகள் போகக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு. அதே போல குடும்ப வாழ்க்கையில வாக்குவாதங்கள் செய்யாம இருக்கணும். பணம் வரும், எதிர்பார்க்காத அளவுக்கு கூட பணம் வரும், ஆனாலும் கொஞ்சம் செலவுகளும் அதிகமாக இருக்கும், சுப விரயங்களும் ஏற்படும். இந்த புதனை பொறுத்தவரை 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால மாதத்தோட முதல் பகுதியில வாழ்க்கை துணைவரால் ஆதாயங்கள் இருந்தாலும் வாழ்க்கை துணைவருடன் கருத்து வேறுபாடுகளும் வரும். அதனால குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்தவரை ஒன்னாவே இருக்கிறீங்க, கணவன் மனைவி பிரியாம இருக்கிறீங்கன்னாக கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. மேலும் தந்தையின் உடல்நலத்தில் கவனம் செலுத்திக்கணும். அல்லது தந்தையுடன் சில பேருக்கு கருத்து வேறுபாடுகள் போகும். மேலும் 10ஆம் அதிபதியாக வரக்கூடிய புதன் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால சுய தொழில் செய்யக்கூடியவர்கள், ஓன் பிசினஸ் செய்யக்கூடியவர்கள், புதிய ப்ராஜெக்ட் சைன் ஆகும், புதிய முயற்சிகள் சைன் ஆகும், புதிய தொழிலை கையில் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. சில பேருக்கு தொழிலை எக்ஸ்பேண்ட் பண்ணுவீங்க. சில பேர் வேலை விஷயமா வேலை இல்லாம இருக்கிறவங்களுக்கு பிரைவேட் வேலையாவது கிடைக்கும். தொழில் மூலம் வருமானம் வரும், அதுதான் சுருக்கமா சொல்றேன்னாக. அதனால தட்டுப்பாடுகள் பெருசா இல்லை. பண விஷயத்துல கேட்ட இடத்துல பணமும் கிடைக்கும், அதுவும் ஒரு பாசிட்டிவான விஷயம். இந்த 6ஆம் பாவகத்துல குரு இருக்கிறது பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு எதிரி, நோய், கடன் இவற்றையெல்லாம் கொடுத்தாலும் அதுல இருந்து நீங்க போராடி ஜெயிக்கக்கூடிய காலகட்டம் தான். அதாவது வாழ்க்கை என்பது போராட்டக்களம் மாதிரிதான். அதாவது தனுசு ராசியை பொறுத்தவரையிலும் போராடி போராடி தான் ஜெயிக்கணும் எல்லா விஷயத்திலையுமே. அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இந்த காலகட்டத்திலையும் இருப்பீங்க. காம்படிட்டிவ் திங்கிங் தான் அதிகமா இருக்கும். எந்த ஒரு இடத்துலயுமே உங்களுக்கு போட்டின்னு ஒண்ணு இருக்கும். அதாவது இன்டர்வியூக்கு போறீங்கன்னா கூட அங்க ஒரு 10 பேர் உங்களுடைய திறமைக்கு ஈக்குவலா வருவாங்க, ஆனா அதுல ஜெயிக்கக்கூடிய ஆள் நீங்க தான். அதே போலதான் ஒரு ப்ரமோஷன் அப்படின்னாக்க உங்க பேரோட 10 பேரும் கன்சிடர் ஆகும். கடைசியில உங்களுக்கு சான்சஸ் உங்களுக்கு தான் கிடைக்கும். எல்லா இடத்துலயுமே ஒரு போட்டி இருக்கும்.
போட்டித் தேர்வு எழுதுறீங்க, அரசு பணிக்காக முயற்சி பண்றீங்கன்னா அரசு பணிக்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உண்டு. பொது பலனாக சொல்றேன். உங்க சுய ஜாதகத்தை ஒரு ஜோதிடரிடம் கொடுத்து செக் பண்ணீங்க அந்த பிராப்தம் இருக்கா இல்லையான்ட்டு. இப்போ இந்த தனுசு ராசியை பொறுத்தவரையிலும் ஒரு நிலையற்ற தன்மையிலேயே கடந்த ஒரு 7-8 வருஷமா அப்படிதான் போயிட்டு இருக்கு. கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி கூட சலிப்பான வாழ்க்கை வேலை விஷயத்துல இருக்கும் அப்படின்னு நம்ம ஒரு பதிவுகள்லாம் கூட போட்டு இருந்தேன். போன மாசத்துல இருந்து சில சேஞ்சஸ் வந்திருக்கும். இந்த மாசத்துல நிறையவே சேஞ்சஸ், சில தடுமாற்றங்கள். கடந்த மாதம் கூட அப்படிதான் போட்டிருப்பேன். சில மன தடுமாற்றத்தால் ஒரு தவறான முடிவு எடுக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு. இந்த நேரத்துல எந்த முடிவும் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த பிப்ரவரி மாசத்துல நீங்க தைரியமா முடிவு எடுக்கலாம். அதுவும் மாதத்தோட பிற்பகுதியில நீங்க குறிப்பா வழக்கு அல்லது ஒரு பிரச்சனை அப்படின்னாக்க அதுல நீங்க சாதகமாக இருக்கும், அதுல நீங்க தான் சக்சஸ் ஆகுவீங்க. அது டிவோர்ஸ் கேஸா இருக்கலாம், அல்லது சொத்து சம்பந்தமான கேஸா இருக்கலாம், இதெல்லாமே ஃபேவரபிளா தான் இருக்கும். இந்த மாதத்தோட இறுதியிலிருந்தே மிகவும் பெரிய பாசிட்டிவ் தான். அதே போல எதிர்பாலினர் உறவு, குறிப்பா சில பேருக்கெல்லாம் காதல் இருக்கும், அந்த காதல்ல பிரிஞ்சிருப்பீங்க. சில பேருக்கெல்லாம் புதிய காதல் வரக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அந்த பிரிந்து போன காதல் சேரக்கூடிய வாய்ப்பு உண்டா அப்படின்னா அதற்கும் சான்சஸ் இருக்கு. எதிர்பாலினர் உறவில் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் நீங்கும். சில பேருக்கெல்லாம் திருமணத்திற்காக வரன் பாக்குறீங்கன்னா வரன்லாம் செட் ஆகும். ஆனா ஏப்ரல் 3ஆம் தேதி வரலும் பாத்தீங்கன்னாக்க செவ்வாய் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால திருமணத்திற்கு தடையா இருக்கும். இந்த மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பாத்தீங்கன்னாக்க வாழ்க்கையே போராட்டம், வாழ்ந்துதான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரிதான் வாழ்க்கை போயிட்டு இருக்கும். எல்லாத்துலயுமே தடை, எல்லாத்துலயுமே போராடி போராடி கிடைக்கக்கூடியதாகவே இருக்கும். பொறுமையா கிடைக்கும், மெதுவா கிடைக்கும். சில விஷயத்துல பற்று வைக்கிறாங்கன்னா அந்த விஷயம் கிடைக்காமயே இழுத்தடிச்சுக்கிட்டு இருக்கும். அந்த வகையில எந்த ஒரு பற்றும் இல்லாம நீங்க இருக்கிறீங்கன்னா மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, உங்களுக்கு திருமணம் ஆகல அப்படின்னா திருமணத்திற்கான வரன்கள் இந்த 4 மாசத்துல வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அது இந்த மாதம் தொடக்க மாதமாக இருக்கும். பிப்ரவரி மாதம் தொடக்க மாதமாக இருக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு சொல்றேன். திருமண வாழ்க்கையில் இருக்கிறீங்க, மூல நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்கன்னாக்க கணவன் மனைவிக்குள் கொஞ்சம் மாதத்தோட தொடக்கத்துல சின்ன சின்ன முரண்பாடுகள் வரும். அது வீட்டுக்கு வீடு வாசுப்படின்ற மாதிரி சில கருத்து வேறுபாடுகள் வரும். ஆனா பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை. மாதத்தோட பிற்பகுதியில தாம்பத்திய சுகம், மகிழ்ச்சி எல்லாமே நல்லாவே இருக்கும். அதே போலதான் பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே மேரேஜ் டிலே ஆகிறது, காதல் ஏற்பட்டு காதலில் வருத்தங்களோடு பிரிந்திருக்கிறது, அல்லது சில முயற்சிகள் அந்த முயற்சிகளில் தடைகளோடு இருக்கிறது, திருமணம் ஆகாமையே டிலே ஆயிட்டே இருக்கிறது, வேலையில கூட ஒரு டிப்ரெஷன்லாம் இருந்திருக்கும். கடந்த காலமே இதெல்லாம் சொல்லியிருப்பேன். இப்ப எல்லாமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு இருக்கு. இந்த புராண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நிறையவே பெனிஃபிட் கிடைக்கும். மாற்று மதத்தினருடைய ஆதரவு அல்லது ஏதோ ஒரு வகையில் எதிர்ப்பாளினுடைய புதிய காதல் சப்போர்ட், வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கூட பெரிய நெருக்கடி இல்லாம இருக்கிறது, சில பேருக்கு பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு கிடைக்கிறது, சில பேருக்கு பாத்தீங்கன்னாக்க எக்ஸ்ட்ரா அஃபேர்ஸ் கூட ஏற்படும் சில பேருக்குலாம் புராண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு. அதே போல திருமணம் ஆகாதவர்களுக்கு வரன் வரும். சில பேருக்கு அந்த எதிர்கால வாழ்க்கை துணைவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்புக்கெல்லாம் இந்த பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். பூராட நட்சத்திரத்துக்குமே பெட்டரா தான் இருக்கு, ஒன்னும் பிரச்சனை கிடையாது. உத்திராடம் நட்சத்திரத்துக்கு கடனுடைய தொல்லை இல்லாம கொஞ்சம் இருப்பீங்க. புதிய கடன் வாங்கி பழைய கடனை கட்டுவீங்க. வீடு, வாகனம், சொத்து போன்றவற்றில் ஆதாயங்கள் பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. மேலும் பூர்வீக சொத்து விற்க முடியுமானா வித்து அதுக்கான வருமானம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. பிள்ளைகள் வகையில சில பிரச்சனைகள், செலவுகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும். ஏன்னா 5ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில கொஞ்சம் சுப செலவுகள் ஏற்படும். அல்லது பிள்ளைகள் வகையில உங்களுக்கு கருத்து வேறுபாடுகளும் கொஞ்சம் சில நேரங்கள்ல போகும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு. அதே போல உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு திருமண வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, மாதத்தோட தொடக்கத்துல மட்டும் கொஞ்சம் வாக்குவாதம் செய்யாம இருங்க. எந்த உறவுகிட்டையும் வாக்குவாதம் செய்யாதீங்க. வாக்கு கொடுத்து அதை காப்பாற்ற முடியாம கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை வரும். அதனால வாக்கும் கொடுக்காதீங்க. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முதல் பகுதியில கொஞ்சம் திருமண வாழ்க்கையில கொஞ்சம் விட்டு கொடுத்து போற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஒன்னாவே இருக்கிறீங்கன்னாக்க ஒரு பெரிய அளவுக்கு பிரச்சனை இல்லை. சரி, பிரிந்த கணவன் மனைவி சேரக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டா, அல்லது வாழ்க்கை துணைவரை இழந்து தனித்து இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் என்ன இந்த மாதத்துல ஏதாவது நன்மைகள் உண்டான்னாக்க, பிரிந்த கணவன் மனைவி பொறுத்தவரையிலும் போலீஸ் ஸ்டேஷன் போகல, வழக்குக்கு போகல, தற்காலிகமாக பிரிஞ்சிருக்கீங்க, அது ஒரு பணி காரணமாக பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னாக்க இந்த காலகட்டத்தில் எதிர்ப்பாளினரால் வந்த உறவில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரும் அப்படின்னு தான் சொல்றேன். அந்த வகையில மாதத்தோட பிற்பகுதியில சேரத்துக்கான முயற்சிகள் செய்யலாம், சேரத்துக்கான வாய்ப்புகளும் வரும் சில பேருக்கெல்லாம். அதே போல தோஷங்களோடு இருந்து பிரிஞ்சிருக்கீங்கன்னாக சேர முடியாது. அதையும் நான் சொல்லிடுறேன். ஒருத்தருக்கு 2 தாரம் ஆகணும் அப்படின்னா அந்த வாழ்க்கை அவரை அந்த 2 தாரத்தை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கும். அதை தடுக்கவே முடியாது. ஏதோ ஒரு வகையில
அது எக்ஸ்ட்ரா அஃபேராவது ஏற்பட்டு அந்த மாதிரி லைஃப் வந்து அந்த மாதிரி போயிட்டு இருக்கும். சில பேருக்குலாம் 2 தாரம் ஏற்படாது, எக்ஸ்ட்ரா அஃபேர் ஏற்பட்டு அதுல அப்படியே போயிட்டு இருக்கும், சில பிரச்சனையோட இருக்கும் ஃபேமிலி லைஃப்ல. இது வந்து கர்மா தான். இந்த கர்மாவுக்கு உங்க சுய ஜாதகத்தை வச்சுதான் நீங்க பலனை முழுமையாக தெரிஞ்சுக்கணும். வாழ்க்கை துணிவரை இழந்து தனித்து இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் மறுமணம் நடக்கும். 11ஆம் அதிபதியாக வரக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்று 4ஆம் பாவகத்தில் இருக்கிறதுனால 11ஆம் பாவகம் தான் இளைய தாரத்தை குறிக்கக்கூடிய பாவகம். அந்த பாவாதிபதி உச்சம் பெற்று இருக்கிறதுனால மறுமணத்திற்காக வரன் பாக்குறீங்க, திருமணம் நடக்குமா அப்படின்னா மறுமணத்திற்கான வரனும் அமையும், திருமணமும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சோ மொத்தத்துல தனிமை மாறும், இனிமை சேரும் அப்படின்னு தான் நம்ம ஏற்கனவே கூட சொல்லியிருந்தேன். அதனால இந்த மாசத்தை பொறுத்தவரையிலும் அவங்களுடைய தனிமை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா விலக போகுது. அதனால பிரச்சனை கிடையாது. மாதத்தை பொறுத்தவரையிலும் கேது 10ஆம் இடத்துல, 10ஆம் அதிபதியாக வரக்கூடிய புதன் மாதத்தோட இறுதியில 3ஆம் இடத்துல, மறைந்த புதன் நிறைந்த செல்வத்தையும் நிறைந்த கல்வியையும் தருவார் அப்படின்ற அடிப்படையில தொழில் மூலமா மாதம் ஃபுல்லாவே நல்ல வருமானம் வரும் பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு. சூரியன் மாதத்தோட பிற்பகுதியில 13ஆம் தேதியிலிருந்து 3ஆம் இடத்துல தன் வீட்டையே பார்க்கும், சிம்மத்தையே பார்க்கும். அந்த வகையில பூர்வீக சொத்துல இருக்கக்கூடிய பிரச்சனை தீரும், பாக்கியங்கள் கைகூடும். புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியத்துக்கான முயற்சிகளை இந்த மாதத்தோட பிற்பகுதியில செய்யலாம். அதே போல திருமணத்துக்கான வரன்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நிறையவே வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. பாக்கியங்கள் கைகூடும். 3ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது, முயற்சிகள் செய்வீங்க, நிறைய முயற்சி செஞ்சு அந்த முயற்சியில எஃபோர்ட் போடுவீங்க. ஆனா அந்த இடத்துல சனி இருக்கு. சனியும் சூரியனும் சேரும் போது தந்தைக்கு உடல்நல தொந்தரவு பாதிப்பு வரும். தந்தையுடன் சில கருத்து வேறுபாடுகளை இந்த மாதம் ஃபுல்லாவே வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல கூட புதனும் இருக்கிறதுனால, புதன் சூரியன் சனி இந்த கிரக சேர்க்கை இருக்கிறதுனால சில பேருக்கு கூட்டு தொழிலை விட்டு சுய தொழில் ஆரம்பிக்கலாம், சொந்தமா நாமளே செய்யலாம் அப்படின்னு சில பேருக்கு வந்து சொந்தமா தொழில் ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் இருக்கும். அந்த வகையில இந்த மாதத்தை பொறுத்தவரை ஒரு சிறப்பான மாதம் தான். உங்களுடைய எஃபோர்ட் வந்து சக்சஸ் ஆகும். அதாவது வாழ்க்கை என்பது போராட்டம், போராடிதான் ஜெயிக்கணும்ன்ற நிலைப்பாட்டை நீங்க எடுப்பீங்க. அதன் மூலம் வாழ்க்கை வெற்றி ஆகும். இந்த மாதத்தை பொறுத்தவரை எந்தெந்த தொழிலெல்லாம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னாக்க, குறிப்பா 10ஆம் அதிபதி புதனை பொறுத்தவரை 2ஆம் பாவகத்திலேயும் 3ஆம் பாவகத்திலேயும் இருப்பாரு. அந்த வகையில இன்ஜினியரிங், மெக்கானிக்கல், டெக்னிக்கல், பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, வேலை பார்க்கக்கூடியவர்கள், மற்றும் வந்து ஆயில் இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்றவங்க, ஆயில் இண்டஸ்ட்ரி நடத்துறவங்க, இரும்பு சம்பந்தமான தொழில் செய்யக்கூடியவர்கள், மண் மனை விவசாயம், அதே போல கட்டுமான தொழில், கட்டுமான பொருட்கள் விற்பனை, இந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் வருமானம் கூடுதலாகவே கிடைக்கும். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எப்படி இருக்கும்னா, ஆரம்ப கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மாதத்தோட தொடக்கத்துல சின்ன சின்ன உடல்நல தொந்தரவுகள்லாம் வந்து போகும். உடல்நல விஷயத்துல கவனம் செலுத்திங்க, சிறப்பாகவே படிப்பாங்க. உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த மாதத்தை பொறுத்தவரை சிறப்பாக படிப்பார்கள், கல்வியில கான்சன்ட்ரேஷன் ஏற்படும். உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நியூ ரிலேஷன்ஷிப் ஏற்படலாம், அல்லது புதிய நண்பர்கள் அறிமுகமாகலாம். சோ மொத்தத்துல உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் சிறப்பாகவே இருக்கு. இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்தா சிறப்பாக இருக்கும் அப்படின்னாக்க, நீங்க வந்து பழனி முருகனை வழிபாடு செய்யறது சிறப்பாக இருக்கும். அதே போல திருவண்ணாமலைக்கு போயிட்டு வர்றதும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அமாவாசை நாட்கள்லயோ பௌர்ணமி நாட்கள்லயோ திருவண்ணாமலை போயிட்டு கிரிவலம் போயிட்டு சிவபெருமானை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க, உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.